Welcome back to the Arcot Begum kitchen. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோன்றத மீன் வறுவல், அதாவது மீன் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல்ல ஃபிஷ்ஷை எடுத்து, அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஃபிஷ்ஷை கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டு, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்தூள், ஒரு டொமேட்டோ, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் எலுமிச்சம், அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இத்தனை பொருட்களை நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போத்துக்கு நம்ம வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா பொடி ஆக்கி இந்த மாதிரி வச்சுக்கிறோம், ரெடியாக இருக்கட்டும். இதுவும் நம்ம கடைசியில் வந்து இது எப்படி பயன்படுத்துன்றதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தவா நம்ம வெடிச்சாச்சு. இந்த தவாவில் வந்து இப்போது எண்ணெய் நம்ம போட போகிறோம். இந்த மசாலாலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ நல்லா மீனை வந்து இந்த மசாலா ஊற வச்சுட்டிங்கன்னா, அதாவது இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. வெறும் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இவ்வளோ ஐட்டம் தான். கொஞ்சம் லைமை கொஞ்சம் விட போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக நம்ம பண்ண போகிறதில்ல. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கொதியில் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து மசாலா போட்ட மீனை வந்து நம்ம தவாவில் போடுவோம். 2 விதமான ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. ஒன்று வந்து தவா ஃபிஷ் ஃப்ரை, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை ஒன்று இருக்குது. இப்போ டீப் ஃப்ரை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. தவா ஃப்ரை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஆயிலும் மிச்சமாகவும் அதிகமான ஆயிலும் நமக்கு தேவைப்படாது. இந்த மீனை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமான ஃப்ளேமில் வைக்காமல் ரொம்ப கம்மியான ஃப்ளேமில், அதாவது சிம்லேயே வச்சு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா மீனை நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டு வச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை நம்ம எடுத்து கீழே ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் போட போகிறோம். ஆனியன் இந்த கறிவேப்பிலாம் இந்த ஆயிலே போட்டு வைக்கிறோம். அதில் கடைசியாக நமக்கு மிச்சமான கொஞ்சம் மசாலாவையும் எடுத்து நம்ம இந்த தவாலையை போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மசாலாவெல்லாம் நம்ம இப்படி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலரி நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு வெயிட் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை எடுத்து நம்ம இதை எடுத்து கிழிச்சு வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை பண்ண இந்த மொத்த ஐட்டமும் இது மேலே போட்டு நம்ம முடிக்கிறோம். இதை வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அதோடய மசாலாவும் நமக்கு நிறைய கிடைக்கும். தேங்க்யூ நேயர்களே, நீங்கள் பார்த்ததுக்காக மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நாங்களும் சேனலை புது ஐட்டங்களை நாங்களும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, குட் பை.